வெளியே வெயில் எப்படி கொளுத்தி எடுக்குது. இந்த வெயிலில் போய் அக்கா நம்மளை தோட்டத்தை க்ளீன் பண்ண சொல்கிறாங்களே. என்ன பண்ணுறது, அக்கா வேறு மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. வர்றதுக்குள்ளே நம்ம பண்ணணும், வேறு வழியே கிடையாது. சரி ரேணு, உன்னால் முடியும். கமான் டூ இட். வா வா, சீக்கிரம் பண்ணலாம். என்ன சித்தி இங்கே உட்காந்துருக்கீங்க, தோட்டத்தை க்ளீன் பண்ணலையா? ரியா பிரியா, நான் வெயிலில் கஷ்டப்படுவேன் தான் நீங்கள் சித்திக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க. நல்ல பிள்ளைங்க, வாங்க நம்ம 3 பேர் சேர்ந்து பண்ணலாம். சித்தி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம். உங்களை இங்கேயே நின்று என்கரேஜ் பண்ணுவோம். நீங்கள் பண்ணாலுமே நாங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுறோம். உங்களால் முடியும், கமான் கமான், உங்களால் முடியும், கமான் கமான். அதானே பார்த்தேன், நீங்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதாவது. சரி சரி, நீங்கள் இங்கேயே நின்றுக்கோங்க, நானே பண்ணிக்கிறேன். பா, எவ்வளோ வெயில், என்ன செய்கிறது. சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும். வீட்டுக்குள்ளேயே கரண்ட் இல்லை, இல்லைனாலும் ஃபேன் போட்டு உட்காந்துக்கலாம். சரி, சீக்கிரம் பண்ணலாம். அப்பாடா, ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் இப்போ டஸ்ட்பினில் வேலை போடணுமா? ஷோ, இன்னும் வேறு வேலை இருக்குது. சரி சரி, இவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா, எடுத்து போட்டுட்டு வந்துடலாம். அப்பாடா, எவ்வளோ வேலை, ஒரு வழியாக முடிச்சாச்சு. வீட்டுக்குள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கலாம். பசங்களா, நான் க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணிங்களா? இருங்க இருங்க, நான் உங்களுக்கு மொபைல் காட்டவே மாட்டேன். அப்படியே ஓரமாக போங்க போங்க போங்க, நான் மட்டும்தான் பார்ப்பேன். யாருக்கு வேணும் உங்கள் ஃபோன்? இதோ இப்போ எங்கள் அம்மா வந்துடுவாங்க, நான் உங்ககிட்டே வாங்கிக்கிறேன், போங்க. பரவாயில்லையே ரேணு, சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன். சரி சரி, இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்குது. இரு, நான் அந்த பேக்கை உள்ளே வச்சுட்டு குடத்தை எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு மட்டும் தண்ணி பிடிச்சிருந்தேன், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. நான் மாட்டேன்னா விடவா போகிற நீ? சரி இருக்கா, நான் போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன், அவ்வளோதானே. அடுத்து என்ன எந்த வேலையும் சொல்லக்கூடாது. சரி சரி, புலம்பாமல் போய் பிடிச்சிட்டு வாப்போ. பசங்களா, கரண்ட்டு வந்தோடனே நான் உங்களுக்கெல்லாம் ஜூஸ் போட்டு தரேன்னு. அக்கா, தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேங்க்கா. இப்போயாவது நான் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்குறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதக்கா. சரி சரி, நீ மொபைல் பாரு, நான் இந்த குடத்தை தூக்கி உள்ளே வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறேன் மத்தியானத்துக்கு. ரேணு ரேணு, சீக்கிரம் இங்கே வா. இங்கே பாரு, நம்ம வீட்டு மேலே தீ பற்றி எரியுது. சீக்கிரம் சீக்கிரம் தண்ணி எடுத்து ஊற்று. அச்சோ, எப்படி இது ஆச்சு? இவ்வளோ நேரம் நம்மளாம் இங்கே தானே உட்காந்துருந்தோம். சீக்கிரம் தண்ணி ஊற்றி அணைச்சிடலாங்க்கா. அப்பாடா, ஒரு வழியாக அணைச்சாச்சுக்கா. ஏதோ லைட்டாக தீ வந்ததுனால சீக்கிரமாக அணைச்சிட்டோம். பார்க்கலன்னா பெரிய தீயாக பரவி இருக்கும்க்கா. இது எப்படி நடந்துச்சு? எது எப்படியோ ஒரு வழியாக தீ அணைச்சிட்டோம் ரேணு.